வாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தேங்காய் பால் போண்டா. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், ஏலக்காய், சோம்பு, கசகசா, முந்திரி, வெல்லம், பால், உளுந்து. இதாவது தேங்காய் பால் எடுக்கிறதெல்லாம் ஒரு மூலையில் எடுத்து வச்சுட்டு உளுந்து நம்ம எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி படியில் ரெண்டு படி போடுறேன். 2.5 படி போட்டுக்கலாம். இது வந்து 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு இப்போ ஊற வச்சு ஆட்டிக்கலாம். உளுந்து 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இதில் இந்த மீடியம் சின்ன கிளாஸில் வந்து குதிரைவாலி அரிசி சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்து செஞ்சுக்கலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு 6-7 ஏலக்காய், ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் கசகசா போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வெல்லத்தை கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அடியில் கல் இருக்கும். நம்ம தேங்காய் பாலை இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வச்சு ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு அப்போ ஸ்ட்ரைன் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வடிஞ்சிடும். இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்தால் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி எடுத்து கொடுங்க. இன்னும் வடிஞ்சிருந்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கிறது இன்னொரு வாட்டி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். திரும்பி மீதி இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி அதையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திருப்பி ஸ்டைனரில் வடிகட்டிக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிருந்தோம். நம்மளுக்கு திப்பி அவ்வளோக்கு கிடைக்கல. அதனால் பொடியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டைனர் வச்சு இதில் ஒரு வடிகட்டிக்கணும். அப்படியே இதை பால் எல்லாத்தையுமே வடிகட்டிக்கலாம்.
நல்லா இப்படி அமுத்திட்டு எடுத்தால் நல்லா பால் வரும். தேங்காய் பாலுக்கு சோம்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம்னா கூட வெறும் ஏலக்காவும் தேங்காவும் மட்டும் போட்டு பால் எடுத்துக்கலாம். சோம்பு முந்திரி எல்லாம் வேண்டாம்னா வெறும் ஏலக்காவை மட்டும் போட்டு பால் எடுத்துக்குங்க. இப்போ கடைசி இன்னொரு டைம் இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ பால் எடுத்தாச்சு, வெல்லம் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிடுறேன். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. போண்டா சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ உளுந்து ஊறிடுச்சு, அரை ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொப்பரை தேங்காய் சேர்க்கணும். நான் வந்து கொப்பரை தேங்காய் அரைக்க முடியாதுன்னு கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பெருசாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொப்பரை தேங்காய் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் இப்போ இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு நல்லா வடைக்காட்டுற மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கன்னா இப்படி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் அரைஞ்சிரும். கொப்பரை தேங்காய் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அறுக்கிறதுக்கும் கஷ்டம், அரைகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இப்படி அறுத்து போட்டுக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் கொப்பரை தேங்காய் போட்டால். உங்களுக்கு கொப்பரை தேங்காய் வேண்டான்னா கூட குழம்புக்கு யூஸ் பண்ணுற தேங்காவே போட்டுக்கலாம். இந்த மாதிரி அறுத்து போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இது அரைய கஷ்டமாக இருக்கும் கிரைண்டர்லன்னு சொன்னால் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தனியாக கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு இது பாதி ஆடும் போது கூட இந்த தேங்காவை போட்டு நல்லா நம்மளும் ஆட்டிக்கலாம். வடை மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு, ஆட்டியாச்சு. நல்லா இந்த பதத்துக்கு திக்காக இப்படி ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்குள்ளே வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். தழை காய்ச்சி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் சூடாயிருச்சு. மாவு பதம் வந்து உங்களுக்கு இப்படி தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது, அப்போ மாவு ஆயிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ குட்டி குட்டியாக உருட்டி குட்டி குட்டியாக இப்படி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு
இந்த அளவுக்கு பொரிச்சா போதும். இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம மீதி இருக்கிறத போட்டுக்கலாம். உங்களுக்கு குதிரைவாலி அரிசி வேண்டான்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவு ஆட்டும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆட்டிடுங்க. கையில் இப்படி ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு திரும்பி நம்ம நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் கொஞ்சம் விட்டுட்டு கலர் ஆனதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம தேங்காய் பாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பாலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப்பு பாலை வந்து சூடு பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நல்லா சூடானதும் இந்த தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிடணும். பால் நல்லா சூடாகிருந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை எடுத்து தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் தேங்காய் பால் சூடாகிரும். கலக்கி வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்து இந்த குட்டி குட்டியாக சுட்ட வச்ச போண்டாவை எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறின பிற்பாடு சாப்பிட்டுட்டா சூப்பராக இருக்கும். நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஊற வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். டைம் இங்கே பாருங்க, மேலே நல்லா கிரிப்ஸியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் ஊறுந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.